திருச்சி, நாமக்கல், துறையூர், ஆத்தூர் சைடுலேருந்து ஒன் டே ட்ரிப் பார்க்க பக்காவான பிளேஸ் தான் பச்சைமலை. அங்கே அப்படி என்ன இருக்குது, எப்படி போகணும், எவ்வளோ செலவாகும்னு சொல்கிறேன். வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரிப் போகிறதுக்காக வெயிட் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அங்கே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. திருச்சியிலேருந்து 80 கிலோமீட்டரும், நாமக்கல்லேருந்து 71 கிலோமீட்டரும், துறையூர்லேருந்து 33 கிலோமீட்டரும், ஆத்தூர்லேருந்து 63 கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்கும். நான் நாமக்கல்லேருந்து கிளம்பி 500 ரூபாய்க்கு பெட்ரோலை போட்டு வண்டியை அழுத்தி போட்டு பச்சைமலை ரீச் ஆனேன். பச்சைமலை ரீச் ஆக செங்காட்டுப்பட்டு வழி, சோபனாபுரம் வழின்னு 2 ரூட் இருக்குது. நாங்கள் சோபனாபுரம் வழியாக 11 ஹேர்பன்மெண்ட்ஸோட மேலே ஏறிட்டு போகிற வழியில் இருக்க ஒரு வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு போனது தான் கோரையார் ஃபால். போகிற வழி ஃபுல்லா செம்ம சீனிக்கா, வழி ஃபுல்லா முந்திரி மரம்னு செம்ம அழகா இருக்கும். அங்க ரீச் ஆயிட்டு போய் பார்த்தா ஃபால்ஸ்ல சுத்தமா தண்ணி இல்ல. சரி ஒர்க் நடக்கணும், அங்க இருந்து மங்கலம் ஃபால்ஸ் போனோம், அங்கவும் தண்ணி இல்ல. முக்கியமா டாப் செங்காட்டுப்பட்டில் மட்டும்தான் ஹோட்டல்ஸ் இருக்கு. சாப்பிட்றதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணிக்கோங்க. அங்க இருக்கிற வியூ நேச்சரோட கொஞ்ச நேரம் இருந்துட்டு ஃபால்ஸ்ல குளிச்சே ஆகணும்னு கல்வரான் ஹில்ஸ்ல இருக்கு முட்டால் ஃபால்ஸ் கிளம்பிட்டேன். நேரம் அங்கேயும் தண்ணி இல்ல, தோத்துக்கிட்டே இருக்கீடா. சரி வந்ததும் வந்துட்டோம். வாழப்பாடி முத்துமலை முருகன் கோயில் போயிட்டு வீட்டுக்கும் கிளம்பிட்டேன். பச்சைமலையும் சரி முட்டால் ஃபால்ஸும் சரி சீசன் டைம்ல விசிட் பண்ணா செம்ம ஒர்த்தா இருக்கும். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கேங் கூட ஏன் கப்புள்ஸா போக கூட பக்காவான பிளேஸ். சீசன் பார்த்து போங்க. என்ட்ரி டிக்கெட் பிரைஸ்லாம் கேப்ஷன்ல இருக்கும், பார்த்துக்கோங்க. அப்புறம் வட்டா